ஹலோ எவ்ரிவன். கனடாவோட ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைமாக கனடாவோட பாப்புலேஷன் படுபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இது எல்லாமே பிளான்டு தான். ஸோ படுபாதாளம்னு சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,76,000 பேர் கனடா விட்டு வெளியேறியிருக்காங்க. அதில் 76,000 பேர் கடைசி குவார்ட்டர்லேருந்து மட்டும் வெளியேறியிருக்காங்க. எங்கெங்கே இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ் கொலம்பியாங்கிற ப்ராவின்ஸ்லேருந்தும் மோன்டோரியாங்கிற ப்ராவின்ஸ்லேருந்து தான் நிறைய பேர் வந்து கனடா விட்டு வெளியேறியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கனடியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கேப்பை கொண்டு வந்தாங்க. அவங்களோட டார்கெட்டே என்னவா இருந்தது அப்படின்னா, கனடாக்குள்ளே டெம்பரவரி வீசாவில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பாப்புலேஷனை 6% கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டே இருந்தது. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் ஒர்க் பர்மிட்டில் உள்ள ஒர்க்குக்காக உள்ள வரவங்க இவங்களோட இந்த கேப் எல்லாமே ரெடியூஸ் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ரூல்ஸ்லாம். ஸோ அதோட இம்பாக்டாக தான் இந்த பாப்புலேஷன் ட்ராப் வந்து நடந்திருக்கு. இதில் இன்டர்னலாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஏற்கனவே உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே யாரெல்லாம் நம்ம வேலை இல்லாமல் நிறைய பேர் தேடிட்டு இருப்போம் இல்லையா, ஸோ இப்போ நிறைய மக்கள் வந்து நாட்டை விட்டு வெளியில் போகும்போது நம்ம கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ரெண்டல் மார்க்கெட்டை இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸை நம்பி தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் வெளில போகும்போது நிறைய சப்ளை இருக்குது, அதாவது நிறைய வீடு இருக்குது, பட் ஆனால் வர்றதுக்கு தான் ஆள் இல்லை இல்லையா. அப்போ யாராவது வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டல் கம்மியாக மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த 2 பெனிஃபிட்ஸ் தான் இப்போ டெம்பரவரியாக இருக்குது. ஸோ இப்போ டெம்பரவரியாக பார்க்கும்போது இந்த ட்ராப் வந்து ஓகே தான், பட் கோயிங் ஃபார்வர்ட் இது எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.